காடுகளை கோர்ட் அப்படின்ற ஒரு கம்பத்துல கட்டி வச்சு காட்டுத்தனமா கதற அடிச்சு விட்டாப்புல இந்த பெரிய மனுஷன். என்னங்கடா ரைமிங்ல பேசுறானே ஒழிய என்னன்னு புரியலைன்னு தானே யோசிக்கிறிய. மேட்ரு என்னன்னா நம்ம காடுகளோட களவாணித்தனம் தான், வேற ஒண்ணும் இல்ல. நம்ம அந்த காடுகள் இருக்காங்க இல்ல, ஐபோன் ஆர்டர் பண்றவங்களுக்கு அஞ்சரை டப்பா அனுப்புறது, லேப்டாப் ஆர்டர் பண்றவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் அனுப்புறது, இந்த மாதிரியான ஊழத்தனமான திருட்டு வேலைகள் வந்து காடுகள்ல நிறைய நடந்துகிட்டே இருந்துச்சு கண்டினியூஸா. அதோட தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இந்த மனுஷனையும் ஏமாத்திருக்காங்க. வணக்கம், என் பேர் ஐசக் நியூட்டன். நான் கேகனரில் டிவி சர்வீஸ் கடை வச்சிருக்கேன், இந்தியன் பேங்க் காலனிகிட்ட. நான் வந்து அமேசானில் ஜூலை மாதம் ஒரு ப்ரொஜெக்டர் ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்து 15ஆம் தேதி டெலிவரினாங்க. ஒரு நாள் முன்னாடியே வந்துச்சு. சரி, டெலிவரி வந்துடுச்சுன்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலான்ட்டு ஓப்பன் பண்ணும்போது ஒரு வீடியோ கவரேஜ் எடுத்துக்கிட்டு ஓப்பன் பண்ணோம். இப்போ ஓப்பன் பண்ணும்போது பார்த்தாக்கா உள்ளே வெறும் ஒரு 4 டிஷர்ட் மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் உடனே ரிட்டர்ன் போட சொல்லிட்டு ரிட்டர்னும் போட்டோம். பாத்தீங்களா, ஐயா ஐசக் நியூட்டன் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஆர்டர் போட்டிருக்காரு. அவருக்கு வந்து டிஷர்ட்டை கொடுத்து அனுப்பி இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் கையோட ரிட்டர்னும் போட்டுருந்துருக்காப்ல. ஆனா பணம் ரீஃபண்ட் ஆகும்னு சொல்லி இருந்திருக்காங்க. ஆனா ரீஃபண்ட் ஆகும். ஹெல்ப் சென்டர்ல என்ன ரீஃபண்ட் ஆகலன்னு கேட்டதுக்கு உங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் இன்னும் அப்டேட் ஆகல, அதை அப்டேட் பண்ணுங்க, உங்களுக்கு பணம் வந்துடும். மனுஷன் அதையும் பண்ணிருக்காரு, ஆனா பணம் வரல. அதுக்கப்புறம் கேட்டதுக்கு என்ன சொல்லி இருந்திருக்காங்க, நீங்க வந்து இதுல இருந்து பணத்தை கிளைம் பண்றதுக்காண்டி போய் சொல்றீங்க, நாங்க கொடுத்த ப்ராடக்ட் கரெக்ட் தான், நீங்க வீடியோல வந்து வேற மாதிரி எடுத்து எங்களை வந்து ஏமாத்துறீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்ல இவங்க ஏதோ மலுப்புறாங்க, சரிபட்டு வராதுன்னு சொல்லிட்டு இவர் வந்து அட்வொகேட்டை வச்சு கேஸை போட்டாரு. ஒரு நோட்டீஸ் ஒன்று இஷ்யூ பண்ணோம். நோட்டீஸ் இஷ்யூ பண்ண அவங்களுக்கு கிடைச்ச உடனே எனக்கு ஒரு மெசேஜ் போடுறாங்க, இந்த மாதிரி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டும் நம்பரும் ஃபோன் நம்பரும் கொடுங்க, அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. நான் அதுக்கு எந்த ரெஸ்பாண்டும் பண்ணவே இல்லை. அடுத்த 1 ஹவரில் பார்த்தா அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிடுச்சு. ஆகா, இது சிம்பிளாக முடியும் பார்த்தா கேஸ் வேற போயிட்டாப்லையே. பணத்தை கிரெடிட் பண்ணிட்டு அமைதியாக முடிச்சிடலாம் பார்த்துருப்பாங்க இவ்வளோ. நீ ஓடினா மட்டும் உன்னை விட்டுருவனா அப்படின்னு ஐசக் நியூட்டன் அவங்கள சும்மா விடலை. இது மாதிரி பாதிக்கப்பட்டவங்க யார் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இதை தெரியப்படுத்தணும். நிறைய பேர் வந்து கேஸுன்னு போனால் அலைய வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் ஒரே ஒரு வாட்டி தான் ஃபைல் பண்ணுறதுக்கா வேண்டி தான் போனது தான். மற்றபடி 3 மாதத்துக்குள்ளாரே எங்களுக்கு விசாரணையெல்லாம் முடிஞ்சு எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருக்கு. 25,000 பணம் ரீஃபண்ட் பண்ண சொல்லியும், மன உளைச்சலுக்காக 10,000 வந்து கோர்ட்டு செலவுக்குன்னு சொல்லி 35,000 ரீஃபண்ட் அவங்கள வந்து கட்ட சொல்லியிருக்காங்க. நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. இந்த ஒரு சம்பவத்தை தான் ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருந்தேன். காடுகளை கோர்ட் அப்படின்ற ஒரு கம்பத்தில் கட்டி வச்சு காட்டுத்தனமா கதற அடிச்சு விட்டாப்ல நம்ம ஐசக் நியூட்டன் ஐயா அப்படின்னு. இந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா யோசிக்காம கோர்ட் வாசல் ஏறிடுங்க. உங்க சைடு நியாயம் இருந்தா இதனால நம்மளுக்கு காலமும் நேரமும் வேஸ்ட் ஆகும், நம்ம கோர்ட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வர மாதிரி இருக்கும்லாம் யோசிக்க வேணாம். நீங்க அலைஞ்ச நாட்கள், உங்களோட மன உளைச்சல் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அவங்கள பைசல் பண்ண வச்சிடலாம்.